ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸுங்கிறது எதுக்காகனாக்கா, நமக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆச்சுன்னா, ஒன்று ப்ராப்பர்ட்டியில் லாஸ் ஆச்சுனாக்கா நம்ம ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணுறோம், இல்லை லைஃப்பில் லாஸ் ஆச்சுனாக்கா நம்ம ஃபேமிலி சஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சேர்ந்து இருக்கும்போது அவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நடுவில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுனாக்கா இந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒட்டுக்காக தான் இருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்சூரன்ஸு கிளைமு அந்த கான்ட்ராக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In case of marine insurance, insurable interest must exist at the time of loss or damage to the property. In contract of fire insurance, it must exist both at the time of taking the policy as well as the time of loss or damage to the property. இந்த இன்சூரன்ஸ் இதே மெரைன் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும்போது அந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபயர் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டுமே, அதாவது பாலிசி எடுக்கிற டைம்லையும் சரி லாஸ் ஆகிற டைம்லையும் சரி இந்த பாலிசி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினா என்னென்னு பார்ப்போம். The word indemnity means to restore someone to some position that he or she was in before the event concerned took place. This principle is applicable to the fire and marine insurance. It is not applicable for life insurance because the loss of life cannot be restored. இண்டெம்னிட்டினாக்கா ஒரு விஷயத்தை திருப்பி அது சரி பண்ணுறது. இது வந்து ஃபயர் இன்சூரன்ஸுக்கும் மரைன் இன்சூரன்ஸுக்கும் சரிப்பட்டு வரும். சப்போஸ் ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா